Hello students, welcome to GA Maths Chapter 8 Vector Algebra. Some important definitions, properties and formulas நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா புரிஞ்சாதான் நீங்க எக்ஸசைஸ்லாம் ஈஸியா பண்ண முடியும். டாட் ப்ராடக்ட் வச்சு பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம். சோ இந்த ஒவ்வொரு டெஃபினிஷனையும் கேர்ஃபுல்லா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த எல்லாத்தையும் நீங்க ஃபார்முலாலாம் தரோவா படிச்சுக்கங்க. ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து we have scalar product or dot product of two vectors. Okay, it is defined to be scalar product or dot product of two vectors a vector and b vector is defined to be a vector dot b vector is equal to magnitude of vector a into magnitude of vector b into cos theta. Okay, இதுதான் definition. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. a vector dot b vector is equal to magnitude of a magnitude of b into cos theta. ஸோ இதை நல்லா எப்போவுமே உங்களுக்கு இது தரோவா தெரியணும் இந்த ஃபார்முலா. அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏன்னா உங்களுக்கு தெரியும், மேக்னிடியூட் ஆஃப் பின்னா உங்களுக்கு தெரியும், கால்குலேட் பண்ணுறதும் தெரியும். அண்ட் வாட் இஸ் தீட்டா அப்படின்னா, இந்த தீட்டாங்கிறது என்னென்னா, சப்போஸ் ஏ வெக்டர்ஸ் இந்த நம்ம இங்கே எடுத்துருக்கிற இந்த ஏ வெக்டர் வந்து it acts like this and b vector is like this, then the angle formed between this a vector and b vector, the theta, இதை தான் நம்ம வந்து angle between these two vectors a vector and b vector ன்னு சொல்கிறோம். and இந்த angle வந்து angle is it's the angle between the directions of a vector and b vector. okay, next வந்து இங்கே நம்ம a vectorனா b vectorனா என்னன்னு எழுதியிருக்கோம், two non-zero vectors and thetaங்கிறது it's the angle between a vector and b vector. okay, next geometrical meaning of a vector dot b vector. ஜியோமெட்ரிக்கல் மீனிங்கிறது என்னன்றது முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். சப்போஸ் வந்து இது வந்து ஓன்ற பாயிண்ட்டு. இப்போ வந்து ஏ வெக்டர் ஆக்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, இன் திஸ் டைரக்ஷன். இந்த ஏ அண்ட் பி ஆர் பாயிண்ட்ஸ். இந்த ஓஏ வெக்டர் இஸ் திஸ் ஒன் அண்ட் ஓபி வெக்டர் இஸ் ஸ்மால் பி வெக்டர் இஸ் திஸ் ஒன். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற வெக்டர்ஸ் வந்து இந்த ஏ வெக்டரும் பி வெக்டர்னா, இங்கே ஏ வெக்டர் இங்கே இருக்குது, பி வெக்டருங்கிறது அங்கே ஆட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பி இருக்கு இல்லையா, பாயிண்ட் பி, அதுலேருந்து யூ ட்ராப் அ பர்பண்டிகுலர் லைன், ரைட்? பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சி அந்த வெக்டர் ஏ இருக்குல்ல, ஓஏ, அதை வந்து எல்ன்ற பாயிண்டில் மீட் பண்ணுற மாதிரி அதை ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு பர்பண்டிகுலர் லைனை. இப்போது திஸ் ஓஎல் இஸ் கால்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர். ஜியோமெட்ரிக்கலா இந்த ஓஎல்ல தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் இப்போ இங்கே எழுதியிருக்கோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ நியூமரேட்டரில் யூ ஹேவ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், டினாமினேட்டரில் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நியூமரேட்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டினாமினேட்டரில் தான் உங்களுக்கு ஏ வருமா பி வருமா டவுட் வரும். ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ, ஆன்னு எதை கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே டினாமினேட்டரில் வரும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்ஜிப்ரால உங்களுக்கு தெரியும், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. எந்த ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவல்ன்றது தெரியும். அண்ட் திஸ் இஸ் ட்ரூ வித் வெக்டர்ஸ் ஆல்சோ. அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் குட் ஃபார் வெக்டர்ஸ். ஓகே, ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் இந்த ஆர்டரில் டாட் ப்ராடக்ட் போட்டாலும், இந்த ஆர்டரில் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இந்த ஆர்டரில் டாட் ப்ராடக்ட் போட்டாலும் போத் வில் பி த சேம். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ். அண்ட் next one, if a vector dot b vector is equal to 0, 0 ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, then magnitude of a vector is equal to 0 vector or magnitude of b vector is equal to 0 vector or theta equal to pi by 2. ஓகே, அதாவது a dot b equal to 0னா a mod a 0வா இருக்கலாம், mod b 0வா இருக்கலாம், இல்லைன்னா theta வந்து pi by 2வா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு,
for any two non-zero vectors a vector and b vector, if a vector dot b vector is equal to 0, if and only if a vector is perpendicular to b vector. Okay, அதாவது a vector and b vector are non-zero vectors னு கொடுத்திருக்காங்க இங்க. இது வந்து 0 வரந்தா, அதோட டாட் ப்ராடக்ட் 0 வரந்தா, சப்போஸ் a vector dot b vector is equal to 0, then a vector is perpendicular to b vector னு சொல்லிடலாம். ஓகே, அண்ட் கான்வர்ஸும் நமக்கு ட்ரூ. ஏன்னா இந்த if and only ifனு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த if and only ifக்கு அர்த்தம் என்னன்னா, this left hand side implies the right hand side and the right hand side implies the left hand side னு அர்த்தம். இதுதான் if and only ifக்கு அர்த்தம், மீனிங். ஓகே, ஸோ இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி படி a vector dot b vector 0வா இருந்தால் a vector is perpendicular to b vector and a vector is perpendicular to b vector இருந்தால் then you can say a dot b, the dot product of the two vectors will be equal to 0. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி, ரைட்? இது வந்து நம்ம perpendicular vectorsனு ப்ரூவ் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதிலெல்லாம் இதை ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், a vector dot a vector, அதாவது ஒரு வெக்டர் அதோடையே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த வெக்டரோட ஈக்குவல் டு இட் கேன் பி ரிட்டன் லைக் திஸ். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் a vector ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைன்னா a vector ஸ்கொயர்னு சொல்லலாம், ஆர் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே சேம் தான். ஸோ a vector dot a vector is equal to a vector dot a vector is equal to a ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு, இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, i vector dot i vector, i cap இல்லையா, யூனிட் வெக்டர்ஸ், ஈக்குவல் டு j cap dot j cap equal to k cap dot k cap is equal to 1. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதாவது i j k are யூனிட் வெக்டர்ஸு. இப்போ இந்த i j k யூனிட் வெக்டர்ஸ் இருக்குது நமக்கு. அதாவது ஐயை ஐயோட டாட் பண்ணும்போது, ஜேயை ஜேயோடையே டாட் பண்ணும்போது, கேயை கேயோடையே டாட் பண்ணும்போது the dot product will be equal to 1. ஓகே, சிமிலர் வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் போடும்போது the dot product will be equal to 1. அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன், i dot j equal to j dot k equal to k dot i. அதை மாற்றி அடுத்த வெக்டர்ஸோட யூனிட் வெக்டர்ஸோட ப்ராடக்ட் போடும்போது, டாட் ப்ராடக்ட் போடும்போது it will be equal to 0. ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபார் எனி டூ ஸ்கேலார்ஸ் lambda and mu are scalars. இது எல்லாமே ஈக்குவல். இந்த 4 இது இருக்கு இல்லையா, இது 4மே ஈக்குவல். எப்படின்னா, இங்கே என்ன பண்ணுறோம், lambda into a vector, அதை mu into b vectorோட டாட் பண்ணுறோம். ஓகே, lambda ஸ்கேலார், mu ஸ்கேலார். இங்கே என்ன பண்ணுறோம், lambda muவை ப்ராடக்ட் போட்டு வச்சுக்கிட்டு அடுத்து a dot bயோட என்ன பண்ணுறோம், a dot b வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம், அது ஈக்குவல். அண்ட் இங்கே என்ன பண்ணுறோம், lambda mu மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு a வெக்டரோட அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறோம், அந்த வெக்டரை b வெக்டரோட டாட் ப்ராடக்ட் போடுறோம். இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அதை வச்சு இதுவும் சேம் தான். அண்ட் ஃபைனலி இப்போ என்ன பண்ணுறோன்னா, lambda muவை மல்டிப்ளை பண்ணி ரெண்டும் நம்பர் ஸ்கேலார்ஸ் b வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் a வெக்டரையும் இந்த வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆல் வில் பி த சேம். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் வெக்டர் அடிஷன். ஓகே, அதாவது வெக்டர் அடிஷனுக்கு வந்து வெக்டர் அடிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எனி 3 வெக்டர்ஸ் a வெக்டர் b வெக்டர் அண்ட் c வெக்டர் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அதாவது இது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டின்னு சொல்லுவோம், இது ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது a வெக்டர் லெஃப்ட் சைடில் டாட் ப்ராடக்ட் போடுறோம், இங்கே ரைட் சைடில் டாட் ப்ராடக்ட் போடுறோம். நம்ம அல்ஜிப்ராவில் வந்து a into b plus c is equal to ab plus ac சொல்லுவோம்ல, அதே தான் இது. ஸோ a வெக்டர் டாட் b வெக்டர் plus c வெக்டர் is equal to a வெக்டர் டாட் b வெக்டர் இது plus a வெக்டர் டாட் c வெக்டர். இதுதான் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி,
a vector plus b vector dot c vector is equal to a vector dot c vector plus b vector dot c vector. Okay, இது right distributive property. Okay, so next வந்து vector identities. அல்ஜிப்ரால நமக்கு தெரியும் இல்லையா, a plus b the whole square is equal to என்ன தெரியும் நமக்கு, a square plus b square plus 2ab னு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதே தான் a plus b whole square ஃபார்முலா மாதிரி இங்கே வந்து வெக்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். and a vector plus b vector the whole square is equal to magnitude of a square plus magnitude of b square plus 2 into a vector dot b vector. Okay, and a vector minus b vector the whole square equal to அதே தான், அதில் வந்து நடுவில் வந்து மைனஸ் வந்துடும், அவ்வளோதான். a minus b the whole square ஃபார்முலாவில் வர மாதிரி. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், என்னென்னா அந்த a இந்த இடத்துல வந்து 2 into a vector dot b vectorனு வரும். இது வந்து நாட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன், இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். இங்கே a vector dot b vector போடணும், இங்கே இதெல்லாம் வந்து மேக்னிடியூட்ஸ். ஓகே, and third one a vector plus b vector dot a vector minus b vector is equal to நம்ம அல்ஜிப்ரால சொல்லுவோம்ல a plus b into a minus b is equal to a square minus b square னு ஃபார்முலா தெரியும்ல நமக்கு, அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ வெக்டர்ஸ் வச்சு நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு எங்கெல்லாம் ஸ்கொயர்ஸ் வருதோ a square b squareனு வர இடத்துலலாம் மேக்னிடியூட் போட்டு மாடுலஸ் போட்டு எழுதுவோம், அதான். So a vector plus b vector dot a vector minus b vector is equal to magnitude of a square minus magnitude of b square. Okay, next இதுவும் ரொம்ப important formula, angle between two vectors a vector and b vector. Okay, இப்போ வந்து angle between two vectorsக்கு வந்து என்னன்றது நம்ம டிஃபைன் பண்ணோம். அதாவது it's the angle between theta, suppose theta is the angle between these two vectors a vector and b vector. இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்றது தான் இது. ஸோ cos theta is equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. ஸோ இதுதான் ஃபார்முலா. நியூமரேட்டரில் டாட் ப்ராடக்ட் போடுறோம், டினாமினேட்டரில் ரெண்டு வெக்டர்ஸோட மேக்னிடியூடையும் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அதுதான் cos theta. and theta will be equal to, அதுலேருந்து வர்றது தான் theta is equal to cos inverse of அந்த a dot b by mod a mod b. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் வரும் நமக்கு, இதை பேஸ் பண்ணி. ஸோ இதை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. and for any 10th next property, for any two vectors a vector and b vector, magnitude of a vector plus b vector is less than or equal to magnitude of a vector plus magnitude of b vector. இது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் சம் போட்டுட்டு a vector plus b vector ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதுக்கு மேக்னிடியூட் எடுக்கிறோம். ஓகே, ரைட் சைடில் என்ன பண்ணுறோம், ரைட் சைடில் வந்து இங்கே மேக்னிடியூட் ஆஃப் a vector போட்டுட்டு மேக்னிடியூட் ஆஃப் b vector போட்டுட்டு ரெண்டையும் சம் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ரெண்டும் வந்து ஈக்குவல்னு எல்லா கேசஸ்லையும் சொல்ல முடியாது, பட் the left hand side is less than or equal to, இது வந்து inequality அப்படின்னு சொல்லுவோம். mod a plus b is less than or equal to magnitude of a plus magnitude of b. இதுக்கு வந்து triangle inequality அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த கான்செப்ட்ஸ், ஃபார்முலா, ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா திரும்ப கோ த்ரூ பண்ணி நல்லா தரவாக ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்டில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.